Hello students, வணக்கம். நம்ம 12th computer science chapter 9 list tuple set மற்றும் dictionary தொகுப்பு தரவினங்கள். இது வந்து நம்மளோட தமிழ் மீடியமோடது வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா. இது வந்து நம்மளோட பார்ட் 13 வீடியோ. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி, செட் டேட்டா டைப் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் செட் அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் பார்ட்டும், யூனியன் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து வெட்டுனா இன்டர்செக்ஷன், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெட்டு அப்படின்னு என்ன, ரெண்டு செட் கொடுத்துருந்தோன்னா அந்த ரெண்டு செட்டில் காமனாக இருக்கிற பொதுவாக இருக்கிற வேல்யூ மட்டும் நமக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்செக்ஷனை வந்து நம்ம இந்த ஆம்பர்சென்ட் இந்த ஒரு ஆப்ரேட்டர் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஒரு செயற்கூறை வச்சு கூட நாம் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏ ஒரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், செட் பின்னு சொல்லி இன்னொரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் செட் ஏ இன்டர்செக்ஷன் செட் பி. ஸோ இந்த ஒரு சிம்பிள் எதை ஸ்பெசிஃபை பண்ணும், ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்ண சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டில் இருக்கிற பொதுவான வேல்யூ மட்டும், பொதுவான எலமெண்ட் மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பொதுவான எலமெண்ட்னு எதை சொல்லலாம், செட் ஏல ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது, அதனால் ஏ பிரிண்ட் பண்ணும். இதுலேயும் டி இருக்குது, இதுலேயும் டி இருக்குது, அதனால டி. ஸோ ஏ அண்ட் டி மட்டும்தான் ரெண்டு கணத்துலேயுமே பொதுவாக இருக்குது. 2, 4, பிசி ரெண்டுமே ரெண்டுத்துலேயும் வேறு வேறையாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு செட் ஏ இருக்குது, செட் பி இருக்குது. ஸோ பிரிண்ட் ஆஃப் செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்படி கொடுக்கும்போது அதோட காமன் வேல்யூ ஏ அண்ட் டி மட்டும் நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு கணங்களில் வந்து செட் ஏல இருக்கிறது ஆனால் செட் பியில் இல்லாததை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போது செட் பிங்கிறது வந்து ஏற்கனவே செட் ஏல இருக்காது, அதனால பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெண்டுக்கு பொதுவாக சில வேல்யூஸ் வந்து இருக்கும், அந்த வேல்யூவை சேர்த்து இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு செட் ஏல இருக்கிற வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷனை வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னா, மைனஸ் சிம்பிள் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு செயற்கூறை வச்சு கூட நாம் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஸை வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, செட் பி வந்து இன்னொரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், பிரிண்ட் ஃபங்க்ஷனில் செட் ஏ மைனஸ் செட் பி. ஸோ மைனஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், மைனஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, செட் ஏல இருக்கிறது செட் பியில் இல்லாததை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ செட் ஏல ஏ இருக்குது, செட் பிலையும் ஏ இருக்குது, அப்போ இது வந்து பிரிண்ட் பண்ணாது. செட் ஏல 2 இருக்குது, செட் பியில் இல்லை, அதனால 2 பிரிண்ட் பண்ணுது. செட் ஏல 4 இருக்குது, செட் பியில் இல்லை, அதனால் 4 பிரிண்ட் பண்ணுது. செட் ஏல டி இருக்குது, செட் பிலையும் டி இருக்குது, அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு 2, 4 மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதையே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு செட் ஏ இருக்குது, இன்னொரு செட் பி இருக்குது. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் செட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி சேம் அவுட்புட், காமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துரும், பியில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல இருக்கிறத மட்டும் நமக்கு அவுட்புட்டாக இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து சமச்சீரான வேறுபாடு அப்படின்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செட் ஏ செட் பின்னு சொல்லி 2 செட்டு எடுத்தோன்னா இது என்ன பண்ணுன்னா, காமனாக இருக்கிற பொதுவாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், சமச்சீரான வேறுபாடு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு கேரட் அப்படின்னு சொல்கிற இந்த கேப் சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூட நாம் யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செட் ஏ செட் பின்னு சொல்லி 2 செட் இருக்குது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செட் ஏ கேரட் செட் பி. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பொதுவாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பொதுவாக இருக்கிற வேல்யூனா இதில் ஏ இருக்குது, இதில் டி இருக்குது, டி இருக்குது, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிற எல்லா வேல்யூ 2, 4, பிசி வந்து அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு செட் ஏ இருக்குது, இங்கே ஒரு செட் பி இருக்குது. பிரிண்ட் ஃபங்க்ஷனில் செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி. ஸோ இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி பண்ணும்போது அதே சேம் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே வருது. ஸோ செட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அந்த ப்ரோக்ராமை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ அடுத்தது வந்து நம்ம டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.